பொண்ணா பொறந்தா எல்லாருமே ஒரு டைம்ல வந்து ஏன்டா பொண்ணா பொறந்தோம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி அப்படி யோசிச்சதில்ல. பட் மேரேஜ்க்கு அப்புறம் நான் நெறைய டைம் யோசிச்சிருக்கேன். அதுவும் முக்கியமா வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போதும், அம்மா வீட்லேருந்து வரும்போது நான் நெறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு எப்போ ஃபோன் பண்ணாலும் சொல்லுவா, என் ஃபேமிலி என்ன ரொம்பவே ஹேப்பியா வச்சுக்கிறாங்க. அந்த அம்மா, அப்பா வீட்டுக்கு போணும்னு சொன்னா மட்டும் மூஞ்சிலாம் மாறிடுது, டிஃப்ரெண்ட்டா நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அப்ப எனக்கு அந்த ஹஸ்பண்ட் மேல கோவம் வராது. ஏன்னா, அவங்க எப்பவுமே அவங்க அம்மா, அப்பா, அவங்க ஃபேமிலின்னு தான் இருக்க போறாங்க. அதனால அடுத்தவங்க ஃபேமிலிய பத்தி கவல இல்ல. பட் வந்து அந்த மாமியார் கேரக்டர் வந்து ஆல்ரெடி அம்மா, அப்பா பிரிஞ்சு தான் இங்க இருக்காங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கஷ்டம் தெரியும்ல. அப்ப மயனே வேணான்னு சொன்னாலும், இப்ப 2 நாள் அந்த பிள்ளை இருந்துட்டு வரட்டும்டா அப்படின்னு இவங்க சொல்லணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். எப்பவுமே நமக்கு வந்தா தான் ரத்தம் நினைக்கக்கூடாது. நமக்கு எப்படி வலிக்குதோ அதே மாரி தான் அவங்களுக்கும் வலிக்கும். இது வந்து நமக்கு மட்டும் சொல்லல. நம்ம அம்மா, அப்பா எவ்வளோ முக்கியமோ அதே மாரி ஹஸ்பண்ட், அப்பா, அம்மாவும் நமக்கு முக்கியம் தான். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஃபேமிலில எல்லாருக்குமே ஹேப்பி உமன்ஸ் டே. எல்லாருமே லைஃப் ரொம்ப அழகாவும், ஸ்ட்ராங்காவும் கொண்டு போங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹேப்பியாவும், ஜாலியாவும் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, நம்ம அம்மா வீட்டுக்கு தான் போறோம். இனிமே 2 நாள் நம்ம அம்மா வீட்ல தான் வரட்டா? இன்னைக்கு நம்ம ஃபேமிலில மகேஸ்வரி, பிரக்யாஸ்ரீ, அம்மு, கண்ணம்மா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்பவுமே ஹேப்பியா இருங்க. பை, பை.